கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜோபிபின் கிரேஸ் சேனல் மூலமாய் மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வாங்க, இந்த நாளிலும் நான் ஒரு கருத்தான கதையை உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். கதைக்குள்ள போலாமா? கதையோட தலைப்பு என்ன அப்படின்னா, நம்பிக்கை, எளிய நம்பிக்கை. இந்த நாட்களில ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் நம்பிக்கை, விசுவாசம் இருந்தா எளிதா ஒரு காரியத்துல வெற்றி பெறலாம் அப்படிங்கறத மையமா வைத்து, அந்த வார்த்தையை மையமா வைத்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி தர போறேன். ஓகேவா? சரி. ஒரு படைத்தலைவர் படைகளோடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. ஓகேவா? அவரு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த நாட்களில திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருடைய சரீரங்கள் முழுவதும் தொழுநோயால் அவர் பாதிக்கப்பட்டுட்டாரு. தொழுநோய்ன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சிலருக்கு எப்படி தொழுநோய்கள் வரும் அப்படின்னா, கைகள், சரீரங்கள், கால்கள் எல்லாம் ரொம்ப சுருங்கும். சிலருக்கு எப்படி வரும் அப்படின்னா, ரொம்ப வெள்ளை வெள்ளையா வரும். சிலருடைய சரீரங்கள் அங்கங்க பார்த்தா புண்கள் மாதிரி தொழுநோயா இருக்கும். சரியா? இததான் நம்ம பல வகையா தொழுநோய் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த படைத்தலைவருடைய சரீரங்கள்லயும் தொழுநோய் வாரி போட்டுச்சு. இவருக்கு ரொம்ப வேதனை. நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தேன், ஆனா எனக்கு இப்படி திடீர்னு ஒரு தொழுநோய் என்னை பாதிப்புக்குள்ளாய் நடத்தி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடத்துல இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு ஆலோசனைக்காரர் அப்படின்னு சொல்றவரு அந்த இடத்தின் வழியா வாராரு. இந்த படைத்தலைவரோட சரீரத்தை பார்த்துட்டு அந்த ஆலோசனைக்காரர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இவ்வளவு கஷ்டப்படுற, நீ போய் ஒரு குரு இருக்கிறாரு, அந்த குருட்ட போய் நீ நின்ன அப்படின்னா, அவரு சொல்ற ஆலோசனை நீ செய்த அப்படின்னா உனக்கு கண்டிப்பா என்ன ஆயிடும், இந்த தொழுநோய் என்ன விட்டு மாறி போகும். நீ மறுபடியும் என்ன பண்ணலாம், படைகளோடு படைத்தலைவரா இருந்து சந்தோஷமா என்ன பண்ணலாம், இந்த உலகத்துல வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படைத்தலைவருக்கு பயங்கர சந்தோஷம். நாமும் அப்படித்தானா, யாராச்சும் நமக்கு ஒரு பலவீனத்துல இருக்கும் போதும், ஒரு கஷ்டத்துல இருக்கும் போதும் நமக்கு ஆலோசனைகள் சொல்ல மாட்டாங்களா? அந்த வார்த்தையின் மூலமா நமக்கு என்ன உண்டாகும்? ஆறுதல் உண்டாகும். அது போல இவருக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே இவர் உடனே அந்த குருவுடைய விலாசத்தை வாங்கி அந்த குருடைய வீட்டுக்கு ஓடுறாரு. அந்த குருவோட வீட்டுக்கு ஓடும்போது அங்க என்ன தெரியுமா நடந்துருச்சு? இந்த குரு அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி, அந்த படைத்தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வேலைக்காரனை வெளியே அனுப்பி, நான் சொல்றத போய் நீ என்ன பண்ணு, அந்த படைத்தலைவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. அப்போ இவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? சரி, நானே சொல்லித்தாரேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ போய் என்ன பண்ணு, இந்த யோர்தான்னு ஒரு நதி இருக்கு, அந்த யோர்தான் நதியில போய் நீ 7 முறை மூழ்கி எழும்புன அப்படின்னா உன்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா கஷ்டங்களும், இந்த தொழுநோய்கள் என்ன ஆயிரும், உடனே குணமாயிடும். அத நீ போய் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருட்ட இருக்கிற வேலைக்காரன் இந்த படைத்தலைவர்கிட்ட சொல்றாரு. இத கேட்ட உடனே இந்த படைத்தலைவர் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? சொல்லுங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்னது, நான் யோர்தான் நதியில போய் மூழ்கணுமா? எங்க வீட்டுக்கிட்ட எவ்வளவோ நதி இருக்கு, என்னோட ஊர்ல எவ்வளவோ நதி இருக்கு, எல்லா நதியும் எனக்கு என்ன பண்ணலாம், மூழ்கலாம். ஆனா நான் இந்த நதியிலயா போய் மூழ்கணும் அப்படின்னு அலட்சியமா கேட்டாரு. உடனே இந்த வேலைக்காரன் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒருவேளை குரு ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லியிருந்தால் நீ செய்யாமல் இருந்திருப்பீரோ அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இவர் என்ன பண்ணாரு? தலை குனிந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு 6 முறை என்ன பண்ணாரு? இந்த யோர்தான் நதியில மூழ்கி எழும்பினாரு. எழும்பின பிறகும் அவருடைய சரீரங்கள் எல்லாம் அவர் பாக்குறாரு. ஆனா தொழுநோய் மாறவே இல்லை. ஆனா இவருக்கு ஒரு நம்பிக்கை, நான் 7வது முறை மூழ்கி எழும்பும் போது என்ன இருக்கும், என் சரீரத்துக்குள்ள என்ன இருக்காது, இந்த தொழுநோய் இருக்காது, ஒரு விடுதலை இருக்கும் அப்படின்னு நம்பினாரு. ஏன் நம்பினாரு தெரியுமா? அந்த படைத்தலைவர்கிட்ட அந்த வேலைக்காரன் என்ன சொன்னாரு? 7 முறை நீ என்ன பண்ணணும், மூழ்கி எழும்பணும்னு சொன்னாரு. ஆனா அவர் எத்தனை முறை தான் மூழ்கி எழும்பி இருக்காரு? 6 முறை தான் மூழ்கி எழும்பி இருக்காரு. அதனால இவருக்கு ஒரு நம்பிக்கை, நான் 7வது முறை மூழ்கி எழும்பும் போது கண்டிப்பா எனக்கு என்ன உண்டாகும்,
ஒரு விடுதலை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரு கண்களை மூடி ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணாரு. ஏசப்பா, நான் 6 முறை இந்த இடத்துல இந்த யோர்தான் நதியில மூழ்கி எழும்புறேன் ஏசப்பா. ஆனா என்னுடைய சரீரத்துக்குள்ள என்ன உண்டாகல, எந்த ஒரு மாற்றங்களும் உண்டாகல. இப்போ உங்களை நான் எனக்கு முன்பாக வைத்து நான் உங்களையே நம்பி நான் என்ன பண்ண போறேன், 7வது முறையா இந்த யோர்தான் நதியில மூழ்க போறேன். நீங்க எனக்கு ஒரு விடுதலையை தரணும்னு என்ன பண்ணிட்டாரு, பாரத்தையும் எல்லாத்தையும் ஏசப்பாக்கு மேல போட்டு ஏசப்பாவை என்ன பண்ணிட்டாரு, தன் நம்பிக்கையாக ஏற்றுக்கொண்டாரு. அவர் 7வது முறை கண்களை மூடிக்கொண்டு அந்த இடத்துல மூழ்கி எழும்பும் போது அவருடைய சரீரம் என்ன ஆயிடுச்சு, பூர்ணமான விடுதலையோடு நல்ல ஒரு புதிய ஒரு மனுஷனாட்டி என்ன ஆயிட்டாரு, அவரு மாறிட்டாரு. சரியா? இந்த கதையில நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கொண்டீங்க? ஏசப்பா கூட இந்த உலகத்துல வந்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து கஷ்டப்பட்டு மரித்து மறுபடியுமா என்ன பண்ணி இந்த உலகத்துல பிறந்து இந்த உலகத்துல வந்து அவர் வந்து நம்மள மறுபடியுமா மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு போகிறதற்கு ஏசப்பா வந்து வர போறாரு. அந்த நம்பிக்கை நமக்கு ஏசப்பாக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு எப்படி முடியும், வெற்றியா முடியும். ஓகேவா? நாம வந்து இந்த உலகத்துல வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு நாம என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ஏசப்பாவை மாத்திரம் நம்முடைய நம்பிக்கைய வைத்தா நம்முடைய அந்த ரட்சிப்பின் மூலமா ஏசப்பா நமக்கு ஒரு அற்புதமான நல்ல ஒரு விடுதலைய நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தருவாங்க. சரியா? இன்னும் நமக்கு பரலோகம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு பயணச்சீட்டும் நம்ம கெட்டவே வேண்டாம். நம்ம இப்போ பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னா நமக்கு இலவச பயணச்சீட்டு. அது என்னது, ஏசப்பாவை மாத்திரம் நம்ம நம்பிக்கையா வைத்து வாழ்ந்து விசுவாசத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஏசப்பாவுடைய ஒவ்வொரு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம கை கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம ஏசப்பா வரும்போது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம அவரோடு கூட பிரவேசிக்க முடியும். ஓகேவா? வேதம் கூட நமக்கு சொல்லுது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு. இன்னும் வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் அப்படின்னு. இன்னும் வசனங்கள் நிறைய நமக்கு இடத்துல வந்து சொல்லி தருது, கர்த்தரையே முழு நம்பிக்கையாக வைத்தால் நாம் பாக்கியவானா இருப்போம் அப்படின்னு. இந்த நாளிலும் நம்ம இந்த கற்றுக்கொண்ட வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொண்ட இந்த ஸ்டோரியின் மூலமாய் நம்ம வருகிற நாட்களில ஏசப்பாவை மாத்திரம் நமக்கு முன்பாக வைத்து மனுஷர்களை பார்க்க கூடாது, இந்த உலகத்தை பார்க்க கூடாது. ஏசப்பாவை மாத்திரம் நம்ம முன் வைத்து வரும் நாட்கள்ல தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா இனி வரும் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.